ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. மார்க்கு நற்செய்தியாளருடைய இறைவாக்கு இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மார்க்கு நற்செய்தியாளர் முதலில் கடவுளின் நற்செய்தியை உலகுக்கு எழுத்துப்பூர்வமாக தந்த புனிதர் அவர். இந்த எழுத்துப்பூர்வமாக தந்த இந்த புனிதர் ஒரு சில ஆழமான விஷயங்களை தன்னுடைய நூலில் பொதிந்து வைத்திருக்கிறார். தான் அறிவிக்கின்ற கடவுள் உண்மையாகவே இறைமகன், அவர் கடவுளின் அதிகாரம் பெற்றவர் என்ற ஆழமான கருத்தை முதல் அதிகாரம் முதல் கடைசி அதிகாரம் வரை அவர் பொதிந்து வைத்திருக்கிறார். இதைதான் இன்றைய இறைவாக்கிலும் பார்க்கிறோம். அதிகாரம் கொண்ட புதிய போதனை. இவரிடம் அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? கடவுளின் அதிகாரம், தந்தையிடமிருந்து புறப்பட்டு வந்த அதிகாரம். இது உலகத்திலிருந்து வந்த அதிகாரம் அல்ல, உலக மனிதர்கள் கொடுத்த மதிப்போ மரியாதையோ அல்ல, மாறாக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த அதிகாரம். இந்த அதிகாரம் கடவுளிடமிருந்து புறப்பட்டு வந்ததனால் அது வித்தியாசமாக தெரிகிறது. அந்த அதிகாரத்தோடு கடவுளின் நற்செய்தியை விளக்குகிறார், கடவுளின் வார்த்தைகளை விளக்குகிறார், புதிய கருத்துக்களை சொல்லுகிறார், வித்தியாசமான விளக்க உரைகளை சொல்லுகிறார், தவறுகளை சுட்டி காட்டுகிறார், தப்பறைகளை சுட்டி காட்டுகிறார். இவற்றையெல்லாம் சுட்டி காட்டுவதனால் அது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறது. மூன்றாவதாக, தீய ஆவிகளுக்கும் அவர் கட்டளையிடுகிறார், அவையும் ஓடி போகின்றன. இதுதான் இயேசுவினுடைய அதிகாரம். இயேசுவினுடைய வார்த்தை தீய ஆவிகளுக்கும் கட்டளையிட அவை ஓடி போகின்றன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய இந்த அதிகாரம் இன்றும் செயல்படுகிறது. விசுவாசத்தோடு இயேசுவின் வார்த்தைகளை நாமும் சொன்னால் இன்றும் தீய ஆவிகள் பறந்தோடுகின்றன. இன்றும் நோயாளர்கள் குணம் பெறுகிறார்கள். அதே ஆவியை, அதே சக்தியை இன்றும் தன்னுடைய மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். திருச்சபையினுடைய அதிகாரத்தின் வழியாய் இன்றும் என்றென்றும் அதே அதிகாரம் உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குணப்படுத்துகின்ற அதிகாரத்தை குருக்களிடம் ஆண்டவர் தந்திருக்கிறார். யாரார் மீதாவது கை வைத்து நீங்கள் ஜெபிக்கின்ற போது அவர் குணம் பெறுவார். எண்ணெய் பூசி குணப்படுத்துகின்ற போது அவர் குணம் பெறுகிறார். எனவே ஆண்டவரின் சக்தியை பெற்றுக்கொண்ட நாம், வல்லமையை பெற்றுக்கொண்ட நாம், இதே அதிகாரத்தை, இதே சக்தியை, தீய ஆவிகள் மீது கொண்ட அதிகாரத்தை நாமும் பயன்படுத்துவோம். அவ்வாறு பயன்படுத்துகின்ற போது கடவுள் இன்றும் நம் கரங்கள் வழியாய், நம் குரல் வழியாய், நம் பணிகள் வழியாய் இந்த உலகத்தில் செயலாற்றி கொண்டே இருப்பார். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கொடைகளுக்கு நன்றி, வல்லமைகளுக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர், வல்லமையை தந்திருக்கிறீர், சக்தியை தந்திருக்கிறீர். எங்களுக்கு உமது அருளை தொடர்ந்து தாரும். உமது வல்லமையினால் எல்லா அருளும் ஆற்றலும் நாங்களும் பெற்று நிறைவோடு வாழ எங்களை ஆசீர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.